Hi everyone, 12th standard biology ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்கும். ஏன்னா 65 மார்க் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்லப் போறோம் 70க்கு. சோ இனிமே டைம் இருக்கு உங்களுக்கு. நாளைக்கு இருக்கு, நாளானைக்கு இருக்கு. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட ஒழுக்கமா படிச்சீங்கன்னா இந்த क्वेश्चन மட்டும் படிச்சீங்கனாலே 4 5 மார்க் எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க்ல கம்பல்சரி எனக்கு வருமான்னு தெரியல. பட் இம்பார்ட்டன்ட்டா 4 2 மார்க் 3 மார்க் எழுதிடலாம். பட் மேபி ஒரு 2 மார்க் ஏதாவது ட்விஸ்ட் ஆகலாம். அப்படி சொல்லும்போது தான் நான் 65 ன்னு சொல்றேன். ஒருவேளை இதுக்கும் கம்மியா 63 சொல்லலாம். அவ்வளவுதான். அதுக்கு கீழ போகாது. அண்ட் புக் பேக் 1 மார்க் நல்லபடியா படிச்சுக்கோங்க. புக் பேக் 1 மார்க் வந்து 1 ட்விஸ்ட் பண்ணுவாங்க. பயோபாட்னி 1 பயோஜாலஜி அதுவும் क्वेश्चन ஆன்சர்ல இருந்தா கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்காது. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போக கூடாது. நான் சொல்லக்கூடிய क्वेश्चंस நல்லபடியா படிச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க. அண்ட் கீழ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ டாப் 15 5 மார்க் அப்படின்னு சொல்லும்போது பயோபாட்னி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் பயோஜாலஜி சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 மார்க் 3 மார்க் கடைசியில் சொல்கிறேன். ஸோ பயோபாட்னி வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 நீ படிச்சு தான் ஆகணும், சாப்டர் 2வும் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த 2 சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் கேட்டுறாங்க. அப்போ இந்த 2 சாப்டர் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா விடாமல் படிக்கணும். கேடசிஸ் ஃபியூச்சர் ஆஃப் என்டோமோஃபிலிஸ் இது புக் பேக் 5 பாயிண்ட் படித்தா போதும். சரியான ஈஸியான கொஸ்டின். ஸ்டெப்ஸ் இன் மைக்ரோஸ்பொரான்ஜிலிஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஓவியூல் இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் டயக்ராம் பார்க்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எண்டோஸ்போம் அண்ட் டைப் நிறைய பேர் இந்த கொஸ்டின் படிக்கிறது இல்லை. 47வது கேள்வி. மோனோகோட் டைகோட் 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. பேர்த்தனோகார்பி ஈஸி தான். அப்படின்னா என்ன சிக்னிஃபிகன்ஸு? ஸோ ஈஸியான கொஸ்டின் தான் இல்லை. எண்டோஸ்போம் மட்டும் ஒரு மார்க் இருக்கும். பட் ஆனால் ரெண்டு லைன் எழுதி ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா போதும் ஹெட்டிங் போட்டு. இந்த கொஸ்டின் 46வது கொஸ்டின் நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபர்டிலைசேஷன் ஆஃப் ஆங்கியோஸ்போம் இதை படிச்சிருக்கோம் வந்துட போகுது. அப்போமிக்சிஸ் ஸ்லைட்லி இந்த டெஃபினிஷன்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்து ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னங்கிறது படித்து வச்சுக்கோங்க. அனமோஃபிலிஸ் கேடசி ஃபியூச்சர் இதுவும் நிறைய பேர் படிக்கிறது இல்லை. 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். சாப்டர் 2 டாமினன்ட் எபிடசிஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க்னா அதுதான். ஸோ அதே மாதிரி பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் கண்டிப்பாக இந்த ரெண்டுமே நீங்கள் 5 மார்க் அந்த டயக்ராமாவது படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக எழுதிடலாம். இன்கம்ப்ளீட் அண்ட் கோடாமினன்ஸ் கண்டிப்பாக வரும். எக்ஸ்பிளைன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஆர் இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் இப்படியும் கேட்கலாம், அப்படியும் கேட்கலாம். இது அந்த 4 o'clock பிளான் வரைஞ்சி நீங்கள் வந்து எழுத வேண்டியது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அந்த 4 o'clock பிளான் வரைஞ்சாலே ஓனாக எழுதிடலாம். ஸோ மொத்தமாகவே 4 கொஸ்டின் இந்த லெசனில். ஸோ அப்போ இந்த லெசனும் நீங்கள் விடக்கூடாது, சாப்டர் 2 விடக்கூடாது, ஒரு 5 மார்க் எழுதிடலாம். அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி மடியத்தின் முக்கியத்துவங்கள். ஓகேவா? சாப்டர் 4 அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி 22வது கேள்வி. 26வது கேள்வி பிளாட்டிங் டெக்னிக். அப்போ சாப்டர் 3யும் படிச்சிருங்க, சாப்டர் 4ம் படிச்சிருங்க. ஏன்னா இதில் எல்லாம் ஒரு கொஸ்டின் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் நடுவில் வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. சாப்டர் 5ல் 2 கொஸ்டின். அப்ளிகேஷன் ஆஃப் பிடிசி, பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிடிசி, அவ்வளோதான். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் அது 5 பாயிண்ட் படிச்சுட்டு இதில் ஒரு 4 ஹெட்டிங். சாப்டர் 6ம் இம்பார்ட்டன்ட் தான். டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் எல்லா டைப்பும் ஹெட்டிங் போட்டு 2 லைன் எழுதி ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க போதும். அனாட்டமிக்கல் ஜெரோஃபைட்ஸ், மார்ஃபாலஜிக்கல் ஹேப்ளோஃபைட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் போதும். அட்வான்டேஜ் ஆஃப் சீட் டிஸ்பர்சல் 5 பாயிண்ட். ஓகே. சாப்டர் 7 இருக்கிறதுலே மொக்க சாப்டர் தான் இதுதான். ஃபுட் செயின், ஃபுட் வெப் கதை எழுதி விட்டுறலாம். சிக்னிஃபிகன்ஸ் கேட்குறாங்க. ஹவு டு ப்ரொடக்ட் எக்கோசிஸ்டம் சூழ் மண்டலத்தை எவ்வாறு பாதுகாக்கிறது ரொம்ப ஈஸி. கேட்டசிக்ஸ் ஆஃப் எக்காலஜிக்கல் சக்ஷன் 5 பாயிண்ட். டைப்ஸ் ஆஃப் சக்ஷன் பிரைமரி, செகண்டரி, ஆலோஜினிக் நீ டிஃப்ரென்ஸ் படித்தாலே எழுதிடலாம். ஹைட்ரோசிர் இந்த கொஸ்டின் தான் 25வது கேள்வி. ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, ஹெட்டிங் கொடுத்து அந்த மாதிரி கேட்பாங்க. ஹெட்டிங் கொடுக்கலன்னா எக்ஸ்பிளைன் ஹைட்ரோசிர். இது வந்து ரொம்பலாம் படிக்க வேண்டாம். ஃபஸ்ட் லைன் எழுதுறீங்க ஒரு எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் லைன் என்னென்னு எழுதுறீங்க ஒரு எக்ஸாம்பிள். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான் சக்ஷன் 7.3.4 இந்த பேராகிராஃப் நம்பர்லாம் நோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமான லெசன் படிச்சிருங்க. சாப்டர் 8 வாட்டர் கிரைசிஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட அட்வான்டேஜும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட கதை அதுதான் வாட்டர் கிரைசிஸ். எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆக்ரோஃபாரஸ்ட்ரி 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. 18-20th கொஸ்டின். சாப்டர் 9 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் கண்டிப்பாக வந்து 5 பாயிண்ட் படிச்சிருங்க. 3 மார்க்லையும் கேட்பாங்க. சாப்டர் 10ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். 25, 26, 30, 33, 34, 20 இந்த கொஸ்டின் விட்டுட்டு போயிடாத. 6 கொஸ்டினில் ஏதோ ஒரு கொஸ்டின் வந்துட போகுது. கிங் அண்ட் குவீன் ஆஃப் ஸ்பீசியஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் பிட்டர்ஸ், மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னால் என்ன அதோடது, அப்புறம் டர்மரிக்கோட யூசஸ், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ அதனால் இது ஈஸியாகவே படிச்சிடலாம். என்ன சார் எல்லாமே மார்க் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நான் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்குறேன். இதை நீ படித்தா மட்டும்தான் 4 எழுத முடியும். ஏதாவது நீ விட்டுட்ட அது வந்துடும். ஏதாவது சாப்டர் நீ உள்ளலாம் இந்த சாப்டர் உள்ள, ஏன்னா நான் கொடுத்ததே கம்மி, புக்கின் கூட கொடுக்கல, மாட்டிக்காத. அடுத்த பயோஜாலஜி பார்த்துடலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே நமக்கு ரொம்ப வீக்காக இருக்க பசங்க வேணால் இப்படி பண்ணிக்கோங்க. சாப்டர் 1, சாப்டர் 2 அண்டு சாப்டர் 10 ஃபஸ்ட்டு முடிச்சிரு. ஏன்னா அதில் தான் 5 மார்க் வரும்.
அதை விட்டிங்க அப்படின்னா 6, 7 படிச்சிரு. இவ்வளோ தான் நான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறது விடுங்க, அந்த கொஸ்டின் பேப்பரில் காம்ப்ரமைஸ் பண்ணோம்ல, எப்படி கேட்பானே தெரியாது. பயோசாலஜி 5 மார்க்கு, சிங்கமி டைப்ஸு, பேரத்தோஜெனிசிஸ் எல்லாருமே படிக்கணும். சாப்டர் 2ல் ஓவம் எல்லாரும் படிக்கணும், ஸ்பெர்மட்டோஜெனிஸ் ஊஜினிசிஸ் எல்லாரும் படிக்கணும், மெல்சர் சைக்கிள் எல்லாரும் படிக்கணும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம், இந்த ஸ்பெர்ம் வேறு இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வேறு, இது எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பர்த் கண்ட்ரோல் எல்லாரும் படிக்கணும், பேரியர் மெத்தட் எல்லாம் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 சாப்டர் எல்லாரும் படிச்சிருங்க. சாப்டர் 4ல் ஏபிஓ பிளட் குரூப் படிச்சிருங்க. காரியோ டைப்பிங் மட்டும் எல்லாரும் படிச்சிருங்க அப்ளிகேஷனோட சேர்த்து. சாப்டர் 5ல் ஹெச்ஜிபியோட 3 கொஷின், ஹெச்ஜிபி கோலு மனித ஜனம் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, இதோட கோலு சேலஞ்ச் ஃபியூச்சர்ஸ் மெத்தடாலஜி படிச்சிரு. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் அப்ளிகேஷன் மட்டுமாவது படி. ஸ்டெப்ஸு ஸ்டேஜஸ்ஸு நல்லா படிக்கணும் மட்டும் படிச்சுக்கோங்க. சாப்டர் 6 அப்ஜெக்ஷன் டு டார்வினிசம், உரே முல்லர் வந்து நல்லா படிக்கணும் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது சாப்டர் 7 டேபிள் நம்பர் 7.5 7.6 கண்டிப்பாக படிச்சாகணும். இம்யூனோகுளோபின் எல்லாருமே படிச்சுதாகணும். அந்த வை மாதிரி உள்ள அந்த டயக்ராம் 23வது கேள்வின்னு நினைக்கிறேன், சாப்டர் 7ல் பார்த்துக்கோங்க இம்யூனோகுளோபினோட அமைப்பு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் சாப்டர் 9ல் ஒரே ஒரு கொஸ்டின், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் குளோனிங், அவ்வளோதான். சாப்டர் 10ல் நிறைய கொஸ்டின் இருக்கிற மாதிரி இருக்கும், டயக்ராம் வரைஞ்சி எழுதுகிற மாதிரி இருக்கும், ஃபார்முலா வரைஞ்சி தெரிஞ்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். நேட்டலிட்டி, மார்டலிட்டி, ஜேஎன்எஸ்கவ், பாப்புலேஷன் ரெகுலேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில், தந்துரான் டைகா, அடாப்ஷன் டெரெஸ்ட்ரியல் அனிமல், ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன், growth மாடல் கர்வ், 2 ஸ்பீஷியஸ் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 10th லெசன் விட்டுட்டு போயிடாதீங்க, ஏதோ ஒன்று வந்துட போகுது. சாப்டர் 11ல் 2 கொஸ்டின், அதனால் படிச்சிரு, ரெண்டுமே 5 பாயிண்ட். சாப்டர் 12ல் எல்லாமே ஈஸி. எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் ஈஸி, என்வரான்மெண்டலில் இண்டிவிஜுவல் ரோல் என்ன, புக் பேக், இது ரெண்டுமே புக் பேக்கு, இதெல்லாம் புக்கின். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் 5 பாயிண்ட்டு, எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் 5 பாயிண்ட்டு, ஆக்ரோ கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் 5 பாயிண்ட்டு, யூட்ரோஃபிகேஷன் கதை எழுதிக்கோ. ரேடியேட்டிவ் வேஸ்ட் எப்படி எழுதுறேன்னா, அது ரேடியேட்டிவ் வேஸ்ட்னால் என்ன, எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், எப்படி வரும், எப்படி காசு, எப்படி எஃபெக்ட், என்ன எஃபெக்ட் ஆகும், எப்படி டிஸ்போசல் பண்ணுவேன், இந்த மாதிரி ரேடியேட்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நீ கதை எழுத போகிற. மெடி வேஸ்ட்டும் அப்படி தான், ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. இ வேஸ்ட்டு ஈஸி, இக்கோசன் டாய்லெட் நீ எழுதுறது தான். ஸோ நீ 12வது லெசனில் படிச்சிங்கன்னா 11வது லெசனில் படிச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஆனால் நீங்கள் அப்படி போகாதீங்க, 10, 11, 12 தரவாயிரு, 1, 2, 3 தரவாயிரு. இந்த 6 சாப்டர் 5 மார்க் படிச்சிட்டிங்கனாலே 2 5 மார்க் எழுதிடலாம். இருந்தாலும் நடுவில் அந்த ஹெச்ஜிபி லெசன் விட்றாத. அந்த ஹெச்ஜிபி லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். அதையாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போ. இவ்வளோ தான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்த 2 மார்க் 3 மார்க் பயோ பாட்னி. 2 மார்க் 3 மார்க் வந்து சாப்டர் 1ல் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். டயக்ராம் வந்து ஒவ்யூல், எம்ப்ரோய்சாக், ஆந்தர், டைப்ஸ் ஆஃப் ஒவ்யூல், பாலன் கிரெயின், ஃப்ளவர், இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் பார்ட்ஸோட. ஸோ இந்த 2 மார்க்லாம் படிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் லெசன் நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும். இதில் வந்து ஏதோ ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். அடுத்த சாப்டர் 2ல் வந்து வேணால் விட்டுக்கோங்க, பட் ஆனால் நல்லா படிக்கணும் படிச்சுக்கோங்க. இதில் ஒரு ரொம்ப ஈஸியான சாப்டர். ஓகே, சாப்டர் 3 எல்லோரும் படிச்சிருங்க. ஏன்னா வந்து அது ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. அந்த 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். மிஸ்சென்ஸ் நான்சென்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் ஜீன் மேப்பிங்னா என்ன, மேன் பை செரல்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 4மே எல்லாருமே படிச்சிருங்க. ரொம்ப கஷ்டமான சாப்டர்லாம் கிடையாது. 4 2 மார்க் 4 3 மார்க். பிடி காட்டன், ஹெர்பிசைட் டாலரண்ட், எம்ப்ராய்ட்ஸ், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். சாப்டர் 5ல் வேணும்னா விட்டுக்கோங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான், படிச்சுக்கோங்க. அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் மட்டும் புக்கின் படிச்சுக்கோங்க. நல்லா படிக்கணும் மட்டும் பார்த்துக்கோங்க. படிக்க முடியாதவங்க முடிஞ்சால் பாருங்கள். சாப்டர் 6 ஆனால் எல்லோரும் படிக்கணும்ப்பா. ஏன்னா 20லேருந்து 23 26 முடி 2 மார்க் தான். 27வது அந்த அல்பிடோ எஃபெக்ட்ஸும் ஃபயர்ஃபால் எஃபெக்ட்ஸும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தெர்மல் ஸ்டாட்டிஸ்டிஃபிகேஷன், விவிபேரின்னு ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. இதுதான் 3 மார்க்கு. மீதி எல்லாமே 2 மார்க் தான். ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டரு, விட்டுறாத, பார்த்துக்கோ. அடுத்த சாப்டர் 7. சாப்டர் 7 வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். விடவே முடியாது, விடக்கூடாது. ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். சாப்டர் 8ல் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது? 5 கொஸ்டின் இருக்குது, படிச்சிரு. சாப்டர் 9ல் 3 கொஸ்டின் படிச்சிரு. சாப்டர் 10ல் நீ படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ எது தான் விடுறது அப்படிங்கிறது. ஏன்னா புக்கின் நான் கொடுக்கல, புக் பேக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அப்போ நீ இதையும் விட்டுட்டு போனீங்கன்னா நீ மாட்டுவேன். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் படிச்சிடணும். அடுத்த பயோசுவாலஜியில் நானே மார்க் பண்ணிக்க பாருங்கள். சாப்டர் 1 2 3 எதையுமே மிஸ் பண்ணாத. நான் கொடுத்தது எல்லாமே புக் பேக் 2 மார்க் 3 மார்க் முடிச்சிரு, ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 10 11 12 நான் கொடுத்தது எதுவுமே விடாத, எல்லாத்தையும் முடிச்சிரு. அதே மாதிரி சாப்டர் 8 ஈஸி. சாப்டர் 8 வந்து படிச்சு தான் ஆகணும். சாப்டர் 9ல் 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன், படிச்சிரு. முடிஞ்சால் டைம் இருந்தால் சாப்டர் 7 பார்த்துரு. சாப்டர் 7 ஒரு மொக்க சாப்டர் தான், ஓகேவா? சாப்டர் 4 5 நான் சொல்லலை, வேணும்னா படிச்சுக்கோ. ஆனால் நான் கொடுத்துட்டேன் கொஸ்டின், ஓகேவா?
ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 70க்கு 70 எடுத்துடலாமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு 65 மார்க் ஈஸியாகவே எடுக்க முடியும். கடைசிக்கு ஒரு 60ஆவது எடுக்க முடியும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதை விட கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்காதீங்க. நான் வேணால் இப்போது திரும்பவும் சொல்கிறேன், பயோபாட்னியில் ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்டு சாப்டர், 10, 11, 12 அண்டு ஒரு 6, 7 வந்து ஏதோ ஒரு லெசனில் 6th லெசன் எடுத்துக்கோங்க. 7th லெசனும் ஈஸி தான். ஸோ சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். 1, 2, 3, 6, 7, 10 இந்த லெசனில் நீங்கள் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே படிச்சு ஆகணும். 5 மார்க் விட்டுருங்க, 5 மார்க் எல்லாமே படிச்சிருங்க நான் கொடுத்தது. அதே மாதிரி ஜாலஜியில் வந்து 1, 2, 3, 10, 11, 12 2 மார்க் 3 மார்க் படிச்சு தான் ஆகணும். சாப்டர் 8 சேர்த்திக்க, சாப்டர் 9 சேர்த்திக்க. ஏன்னா நான் கொடுத்தது 3 கொஸ்டின் தான். இதுக்கு நடுவில் வேறு ஏதாவது சாப்டர் படிக்கிறதா இருந்துச்சுன்னா 7 டைம் இருந்தால் பார்த்துக்கோ. ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும், ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ.